வானதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். காவேரியோட பூ முடிக்கிற ஃபங்க்ஷனை பார்க்குறக்கு அவளாக வெயிட் பண்ணுறவங்க, விஜய் காவேரி 2 பேர்த்தோட ஹாப்பினஸையும் பார்க்குறக்கு அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்து வந்ததுமே காவேரி விஜய் 2 பேருமே பண்ணியிருக்க டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்து ஷாக் ஆகிடுவாங்க. உடனே போய் பாட்டிக்கிட்ட கேட்பாங்க, என்ன பாட்டி இதெல்லாம், எதுக்காக இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்ன மாதிரி கேட்க, அடே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் காவேரிக்கு வந்து பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் தாண்டா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே விஜய் கேட்பாரு, ஏன் பாட்டி காவேரி வீட்டில் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கீங்கள, அவங்களும் நியாயப்படி பார்த்தா வரணும் தானே அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே பாட்டி சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லியாச்சு, நீ எனக்கு சொல்லி தான் நான் வந்து அவங்களுக்கு எல்லாம் இன்வைட் பண்ணுங்கிறது கிடையாது, ஏன்னா பெரிய மனுஷன் மாதிரி இதெல்லாம் எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டியா, சாரதாக்கு கால் பண்ணி நேற்றே சொல்லியாச்சு, சாரதா தான் வருத்தப்பட்டா, இதெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனு, முறைப்படி பார்த்தா பொண்ணு வீட்டு சைட்லேருந்து தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி சாரதாவும் சொன்னால், நான் சொன்னேன் உங்களுக்கு அங்கேருந்து பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்களே பண்ணி வைக்கிறோம், நீங்கள் ஜஸ்ட்டு முறைப்படி வந்து உங்களோட சீரெல்லாம் பண்ணிவிட்டு முறையை மட்டும் பண்ணுங்க அப்படின்ன மாதிரி சொன்னேன். சாரதாவும் சரின்னு சொல்லியாச்சு. ஏண்டி காவேரி உங்கள் வழக்கப்படியும் பூ முடிக்கிறது வந்து பண்ணுவீங்களாமே 5வது மாதத்தில் இல்லை 7வது மாதத்தில் அப்படின்ன மாதிரி பாட்டி காவேரி கிட்டே கேட்க, உடனே காவேரியும் சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியலையே பாட்டி, எங்கள் அம்மா அப்படிலாம் எதுவும் சொன்னதே கிடையாது, அக்காவுக்கு கூட டைரெக்டாக வளகாப்பு ஃபங்க்ஷன் தான் வச்சாங்க, 7வது மாதம் வளகாப்பு பண்ணுவாங்க இல்லைனா 5வது மாதம் வளகாப்பு பண்ணுவாங்கன்னு தெரியும், பட் இந்த பூ முடிக்கிறதுனா என்ன பாட்டி அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, அது சரி மாசமாக இருக்கா, நாளைக்கு குழந்தைய பிறக்க போகுது, இது கூட தெரியாமல் இருக்கா, நாளைக்கு எப்படி நீ இந்த வீட்டெல்லாம் வந்து தாங்க போகிற, மேற்படி எல்லா ஃபங்க்ஷனையும் நீ தானே இனிமேல் நடத்தணும், எப்படி தான் அதெல்லாம் பண்ண போறியோ, சின்ன புள்ளத்தனமாகவே 2 பேர் இருங்க, பூ முடிக்கிறதுனா ஒன்றும் கிடையாது, உங்கள் அம்மா வீட்டில் வந்து ஜடை பின்னி விடுவாங்க, அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஜடையெல்லாம் பின்னி விட்டு புடவை நகையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, நகை கொடுக்கறது அவங்களோட விருப்பத்தை பொறுத்தது, பட் புடவை கொடுத்து பொண்ணு நல்லா வந்துட்டு மாசமாக இருக்கும்போது நல்லா வந்து குழந்தை வளரணும், ஆரோக்கியமாக இருக்கணும், பொண்ணும் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கணும், அதே சமயத்தில் குழந்தையும் ஆரோக்கியமாக வளரணும், நல்லா பிறக்கணும்னு சொல்லி இது அம்மா வீட்டு சைடு இருந்து பண்ணுவாங்க. ஒரு சில குடும்பத்தில் வந்து அம்மா பண்ணுவாங்க, அக்காங்க பண்ணுவாங்க, நாத்தனாருங்க பண்ணுவாங்க, ஏன் மாமியார் வீட்டு சைடு இருந்து கூட பண்ணுவாங்க, அதாவது அவங்க விருப்பத்தை பொறுத்தது. மொத்தத்தில் இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, அந்த மாசமாக இருக்க தாய்மாரும் வந்து சந்தோஷமாக இருக்கணும், குழந்தையும் நல்லபடியாக வளரணுங்கிறதுக்காக தான், வேறு எது கிடையாது. ஜடை பின்னுறதுக்கு பூவெல்லாம் வந்து அம்மா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க, ஸோ நான் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கேன் அப்படின்ன மாதிரி பாட்டி சொல்ல, இது எல்லாத்தையும் எப்படி பாட்டி பண்ணீங்க, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நானே பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, பரவாயில்ல விடுடா, நான் நேற்றுக்கே ஆளுங்களெல்லாம் வர சொல்லிட்டேன், நைட்டு விடிய உட்காந்து பண்ணாங்க, அது போக நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்ருக்கேன், எதுக்கு தெரியுமா, ஏன் பாட்டி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் சின்ன ஃபங்க்ஷன் தானே, இதுக்கு போய் ஏன் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்ன மாதிரி விஜய் கேட்க, நீ சும்மா இரு விஜய், உனக்கு என்ன தெரியும், இவ்வளோ நாளாக நம்ம சொந்தக்காரங்கிட்டேருந்து எத்தனை கால்ஸ் வந்துச்சு தெரியுமா, விஜயும் காவேரி பிரிஞ்சுட்டாங்களா, விஜயும் காவேரியும் உன்னை பிடிக்காம அவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க, விஜய் காவேரிக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவ்வளோ கேள்வி மேலே கேள்வியாக கேட்டாங்க, அது போக அவங்க கேட்டதில் ஒன்றும் அக்கறையெல்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் 2 பேரும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களோ இல்லை இந்த வீட்டிலேருந்து எல்லாம் போயிட்டீங்களோன்ற அக்கறையிலெல்லாம் கேட்கல, எங்கே நம்ம குடும்பம் வந்து பிரிஞ்சிருச்சோன்ற சந்தோஷத்தில் தான் கேட்டாங்க, அதனால் அவங்க மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி வாய் அடைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வந்துட்டு சொல்லியாச்சு, சொந்தக்காரங்க பூரா இன்றைக்கி வந்துருவாங்கடா அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி பாட்டி, ஆனால் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நான் பிளான் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, பாட்டி காவேரியோட புடவையெல்லாம் என்ன ஏதுன்றது ஒன்றுமே சொல்லலையே, என்ன சாரி கட்டுற காவேரி, நான் சொல்கிற சாரி தான் நீ கட்டணும் அப்படின்ன மாதிரி காவேரி கையை பிடிச்சி விஜய் உடனே ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போவார். அதை பார்த்துட்டு பாட்டி தாத்தா 2 பேருமே சந்தோஷத்தில் சிரிப்பாங்க. உள்ளுக்குள்ளே போயிட்டு, அம்மா நீ எந்த சாரிடி கட்டுற, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு பாட்டி முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நான் உனக்காக அழகாக சாரி எல்லாம் வாங்கியிருந்திருப்பேன், ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கியிருந்திருப்பேன், பட் இதெல்லாம் முன்கூட்டியே எதுவும் சொல்லாமல் சடனாக பண்ணுறாங்க பாரு அப்படின்ன மாதிரி சொல்ல, ஆமாங்க அதிலலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்கிட்ட தான் நிறைய சாரீஸ் இருக்குல்ல, அதில் ஏதோ ஒன்று கட்டிக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லை நான் சொல்கிற சாரீ தான் நீ கட்டணும் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு கபோர்ட்லேருந்து ஒரு சூப்பர் சாரீ வந்துட்டு விஜய் எடுத்து கொடுப்பாரு. சரி விஜய் நான் இதவே கட்டிக்கிறேன், அம்மாவுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது பாருங்க அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லிட்டு இருக்க, ஜாலியாக இருக்குது விஜய், எனக்கு அம்மா அக்கா எல்லாருமே வருவாங்க, நான் குமரன் மாமாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவரும் இருந்திருந்தால் ஜாலியாக இருந்திருக்கும், அம்மா யமுனாக்கெல்லாம் சொல்லிட்டாங்களான்னு தெரியல, எதுக்கும் நீங்கள் ஒரு நிவின்க்கு ஒரு வார்த்தை கால் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லுவாங்க. உடனே விஜய் நிவின்க்கு கால் பண்ணுவார். நிவின் இந்த மாதிரி காவேரிக்கு வந்து பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் இன்றைக்கி வச்சுருக்காங்க, அத்தை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி விஜய் கேட்க, ஆமாம் விஜய் கங்க்ராச்சுலேஷன்ஸ், அத்தையும் கால் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் அங்கே வரதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கோம், நாங்கள் டைரெக்டாக போய் அத்தை வீட்டுக்கு போய் அத்தை கங்காவெல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே காரில் வந்துடுறோம் வீட்டுக்கு அப்படின்ன மாதிரி சொல்ல,
சரி சரி நிவின் சீக்கிரமாக வாங்க, எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக இருக்க போகிறோம். இப்படி தான் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்த மாதிரி இருக்குது. பட் உடனே இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுல எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கட் பண்ணிடுவார். உடனே விஜய் காவேரி கிட்ட சொல்லுவார், அவங்க எல்லாருமே ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க காவேரி, நிவின், யமுனா எல்லாருமே வர போகிறாங்க. நீ சந்தோஷமாக இரு, நீ சந்தோஷமாக கிளம்பு, உனக்கு மேக்கப்லாம் நான் தான் பண்ணி விடுவேன். ஆஸ் யூஷுவல் அன்றைக்கி நீ சாரீ கட்ட தெரியாமல் முழிச்சியே, இன்றைக்கி என்ன பண்ண போறியோ தெரியல, இன்றைக்கும் நான் தான் கட்டி விடணுமா அப்படின்ன மாதிரி கேட்க உடனே காவேரி, ஆஃப்கோர்ஸ் இதில் என்ன சந்தேகம், எனக்கு தான் சாரீ கட்ட தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன சந்தேகமாக கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு நான் குளிக்க போகிறேன் விஜய்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் மனசில் நினைப்பார், காவேரி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, இந்த சந்தோஷமான டைமில் பாட்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சதுக்கு. இந்த மாதிரி பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் அது இதுன்ட்டுலாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. பட் எனிவேஸ் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு வச்சதுக்கே வந்து பாட்டிக்கும் தாத்தாக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். காவேரி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, அவள் எப்போவுமே வந்துட்டு இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். நேற்று அவள் இதை பற்றியெல்லாம் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சு. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பா, அவளோட அக்ரிமெண்ட் விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், எல்லாரும் முன்னாடி அவமானப்படணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணாக எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான்னு இப்போ தான் எனக்கு புரியுது. நான் எப்படி வந்து இதெல்லாம் பண்ணேன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல. எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தேன், என்ன மாதிரி மைண்ட் செட்டில் வந்து நான் இருந்தேன், அந்த மாதிரி ஒரு சீப்பான வேலையை வந்து யோசிக்கிறதுக்கு என் மைண்டு ஒத்து போயிருக்கு பாரு. அதை நினச்சா தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரி, நம்ம ஏதோ கெட்ட காலம் அந்த மாதிரிலாம் யோசிக்க வச்சிருச்சு நம்மளோட சுச்சுவேஷன். இனிமேல் எக்காரணத்து கொண்டும் காவேரியும் குழந்தையும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. நேற்றுக்கு காவேரி கிட்ட கிளியராக சொல்லியாச்சு, இனி என்ன ஆனாலும் உலகமே அழிஞ்சாலும் நம்ம 2 பேரும் பிரியக்கூடாது, ஒரு நாள் கூட நான் காவேரியை பிரிஞ்சிருக்க முடியாதுன்றதை அவட்ட கிளியராக சொல்லிட்டேன். அவனாலையும் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கவே முடியாது, எங்களுக்கு எந்த விதத்துலையும் யாருனாலையும் பிரச்சனை வந்துடவே கூடாது கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து ப்ரே பண்ணுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா, கங்கா எல்லாருமே வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க காவேரி ஃபங்க்ஷனுக்கு வரதுக்காக. அந்த டைமில் கரெக்டாக கங்கா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏமா, உன்ட்ட நான் ஒன்று கேட்கணும், என் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே தான் இருக்குது. சரி ஃபங்க்ஷனுக்கு போகிறமேன்னு சொல்லி நான் கேட்காம வாயை மூடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் வாயை ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னை மீறியே வந்து கேட்கணும்னு தோணுது அப்படின்னு மாதிரி சொல்ல, அதானே பார்த்தேன், நீ எங்கடா எந்த பிரச்சனையும் இல்லாமல் மூஞ்சி தூக்காமல் வந்துடுவியோன்னு நினச்சேன், கரெக்டாக ஆரம்பிச்சிட்ட, சொல்லுடி அப்படின்ன மாதிரி சாரதா கேட்க, ஏமா இந்த மாதிரி 5வது மாதம் பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம வழக்கத்தில் இருக்கா அப்படின்ன மாதிரி கேட்க, ஆமாண்டி நம்ம வழக்கத்தில் இருக்குதான், யார் இல்லைன்னு சொன்னாங்க இப்போது, அதுக்காக தானே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்ன மாதிரி சாரதா சொல்ல, அப்புறம் ஏமா அதை நீங்கள் எனக்கு பண்ணலை, 5வது மாதம் பூ முடிக்கிறதுன்னு ஒன்றும் எனக்கு பண்ணவே இல்லை, அதை பற்றி என்கிட்ட நீ சொல்லவும் இல்லை, எனக்கும் தெரியல, பாட்டி நீ கூட சொல்லவே இல்லை அப்படின்ன மாதிரி கேட்க, ஐயோ ஏண்டி நீ தான் வந்துட்டு ஆர்வ கோளாறில் அவசர கோளாறில் டேரெக்டாக 5வது மாதம் வளகாப்பு பண்ணுறதுக்கு அவ்வளோ துடிச்சியே, நீ கொஞ்சமாவது பொறுமையாக இருந்தியா, காவேரிக்கு வளகாப்பு விஷயம் அவங்க வீட்டிலேருந்து சொல்லிட்டு போனது தான் இங்கே தையத்தக்கான்னு தாண்டவமாட ஆரம்பிச்சுட்டு அவதியாக வந்துட்டு உன்னோட வளகாப்பு பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம் எல்லாம் பேசி சண்டை போட்டு உனக்கு பூ முடிக்கிறது வேற தனியாக வைப்பாங்களா? சரி சரி நீ ஒன்றும் கோவப்படாத, முறைப்படி பார்த்தா பூ முடிக்கிறத முன்னாடி வச்சு வளகாப்பு பின்னாடி வச்சுருக்கணும்டி, ஆனால் உன்னோட வளகாப்பு தான் 5வது மாதத்துலேயே காவேரிக்கு முன்னாடி வைக்கணுன்ற அவசரத்துலேயே வச்சுட்டே இல்லை, சரி பரவாயில்ல விட, 7வது மாதம் தொடங்கினதுமே நான் பூ முடிக்கிறது உனக்கு பண்ணிடுறேன் அப்படின்ன மாதிரி கேட்க, ஏம்மா நான் என்ன தான் அவசரமாக அதெல்லாம் சொல்லியிருந்தாலும் நீ எனக்கு இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கணும் தானம்மா, அவளுக்கு மட்டும் எவ்வளோ ஃபங்க்ஷன் நடக்குது, இப்போ பூ முடிக்கிற ஃபங்க்ஷனே எவ்வளோ கிராண்டாக பண்ணுறாங்க, அவங்க சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு பண்ணுறாங்க, அப்போ வளகாப்பு எவ்வளோ பெருசாக பண்ணுவாங்க, ஆனால் நீ எனக்கு இதெல்லாம் பண்ணவே இல்லைல்ல, போமா அப்படின்ன மாதிரி செல்லமாக கோவப்பட, சரி விடு கங்கா, நீ கோவப்படாத, கோவிச்சுக்காத, அதான் நான் சொல்கிறேன்ல, உன்னோட வளகாப்பு அவசரமாக பண்ணதுனால தான் என்னால் அதெல்லாம் யோசிக்க முடியல, இப்போ காவேரிக்கு கூட பூ முடிக்கிறது அவங்க கல்யாணி அம்மாவாக பார்த்து கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு, ஏன்னா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தாண்டி நானுமே இதுக்கு சம்மதிச்சேன், நான் எப்படி பார்த்தா நான் தான் இதெல்லாம் யோசித்து அவங்களுக்கு சொல்லியிருக்கணும், இதெல்லாம் என்னோட கடமை தான், இருந்தாலும் அவங்களே இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, சரி உனக்கு விடு, 7வது மாதம் வந்து நம்ம பண்ணிடலாம், ஆமாம் குமரன் தம்பி அதுக்குள்ளே வந்துருவார் தானே அப்படின்ன மாதிரி கேட்க, அவரை பற்றி தயவு செய்து என்கிட்ட பேசாதமா, அவர் என்கிட்ட ஃபோனில் கூட பேசுறது கிடையாது, அவருக்கும் எனக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது, நாளைக்கு அவர் வந்தால் கூட நான் கண்டிப்பாக அவர்கிட்ட பேச போகிறதில்ல, என் குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி வந்துட்டார்னா அவர் தப்பிச்சாரு, குழந்தை இது பிறந்துருச்சு அவர் இல்லாமல், காலத்துக்கு அவர் மூஞ்சில் கூட நான் முழிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ இப்படி எதாண்டி கங்கா புரிஞ்சுக்காமல் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செய்து அந்த தம்பியை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கோ, ஏன்னா அவர் உனக்காக தானே வெளியூர் போய் கஷ்டப்பட்டுட்ருக்காரு, எல்லாத்தையும் விட்டு போட்டு வெளிநாடு போய் எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறாரு, உன் அப்பாவும் இப்படி தாண்டி இருந்தார், ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வலி வேதனை இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஆம்பளைங்களுக்கு தான் தெரியும், நீ சும்மா கோவப்படாத, அதெல்லாம் வந்துட்டு 7வது மாதம் வந்துடுவார், பூ முடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு குமரன்
தம்பி கண்டிப்பாக வந்துருவார் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு காவேரி தாண்டி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. குமரன் மாமா இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் இதெல்லாம் கண்டிப்பாக தோணும் அப்படின்ன மாதிரி சொல்ல, மாமா அவளுக்கு அப்படியே தோணும், உனக்கு நினப்பு தான், அவங்க ஜாலியாக இருப்பா பாரு அப்படின்ன மாதிரி கங்கா சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவின் யமுனா 2 பேருமே வந்துடுவாங்க. எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமாக பேசிக்குவாங்க. அப்பாடா எப்படியும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடந்துச்சுன்னா தான்க்கா எல்லோரும் சேர்றோம், எனக்கு ஜாலியாக இருக்குது, காவேரி அக்கா வீட்டுக்கு போயும் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, எவ்வளோ பெரிய வீடு அது, நல்லா இருக்கும்ல, அங்கே போய் நம்மளுமே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இதெல்லாம் எனக்குமே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குக்கா அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பி போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக அழகாக வந்து காவேரி சாரீ எல்லாம் கட்டி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ரெடியாக ஆயிடுவார். காவேரிக்கு சாரீ கட்டி விட்டதுலேருந்து ஜடைக்கு வந்துட்டு ஜடை பின்னுறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணது பூராவே விஜய் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட கேட்பாரு, நான் காவேரிக்கு ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கணுமா பாட்டி, நீங்கள் திடீர்னு சடனாக சொன்னனால நான் காவேரிக்கு எந்த கிஃப்ட்டு கூட வாங்கலை அப்படின்ன மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். உடனே காவேரி சொல்லுவாங்க, இது ஒரு சாதாரண ஃபங்க்ஷன் தான், நீங்கள் இன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் ஒன்றும் வரி பண்ணாமல் இருங்க, வளகாப்புக்கு எல்லாமே வாங்கிக்கலாம், இப்போ இது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தானே அப்படின்ன மாதிரி காவேரியும் சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் வந்துடுவாங்க. காவேரிக்கு வந்து சாரதா பூ முடிக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. காவேரி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அம்மா அக்கா நீங்கள்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்போ தான் அங்கேருந்து வந்துட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு, கரெக்டாக பாட்டி நம்மளுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாத்தையும் சேர்த்திட்டாங்க பாரு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அன்பு மட்டும் இதுக்கு அதுக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா, என் பையனோட வாழ்க்கை மட்டும் ஊஞ்சலாடிட்டு இருக்கு, உங்களுக்கெல்லாம் சந்தோஷம், வளகாப்பு, குழந்தை குட்டின்னு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என் பையனோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன், அவனுக்கு நல்ல இடத்துல சம்மந்தம் பண்ணால் அவனுக்கு நல்லா சொத்து கிடைக்கும், அவன் அதை வச்சு செட்டில் ஆயிடுவான்னு பார்த்தா அதுவும் நடக்கலை, இங்கே எனக்கும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, பூரா சொத்துக்கும் உரிமை அவன்தாங்கிற மாதிரி நான் ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி இந்த வீட்டில் என்னை வச்சுருக்காங்க, இதெல்லாம் எங்கே போய் முடியுதோ தெரியல, அந்த பசுபதி வந்து இவங்களை கவனிச்சுக்குவான்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது, அவன் ஒரு பக்கம் சைலண்ட்டாக ஒதுங்கிட்டான் போல இருக்குது, இதுங்கெல்லாம் கூத்தும் கும்பாலமாக குடும்பமாக வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருக்குதுங்க, இதுங்க நிம்மதியெல்லாம் கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இந்த ஆளுக்கும் ஹார்ட் அட்டாக் வர மாட்டேங்குது, அந்த கிழவிக்கும் ஹார்ட் அட்டாக் வர மாட்டேங்குது, அப்படி இப்படி ஏதாவது வந்துச்சுனாலாவது அதை வச்சு நம்ம என்டர்டெயின் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் முடியல அப்படின்ன மாதிரி வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருப்பாரு. உடனே சித்தி போய், வேலையெல்லாம் எவ்வளோ இருக்குது, இழுத்து போட்டு நீங்கள் எதுவும் பண்ணாமல் என்ன இதுக்கு அதுக்கும் சும்மா நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ன மாதிரி கேட்க, ஆமாண்டி உன் வீட்டில் இருக்கவங்களுக்கு எடுபடி வேலை செய்கிறக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா இதுக்கு அதுக்கும் ஓடி ஓடி வேலை செய்கிறக்கும் தான் நாளா, போடி இதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, என் பையனோட வாழ்க்கையே ஊஞ்சலாடிட்டு இருக்கு, அதையே சரி பண்ண முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், இதில் அடுத்தவன் வளகாப்புக்கு தான் நான் எல்லாம் பண்ணணுமா, போயிரு மரியாதை அப்படின்ற மாதிரி அன்பு சித்தி திட்டுவார். உடனே நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ராதாவும் போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா காவேரிக்கு அழகாக ஜடையெல்லாம் பின்னி விட்டு ஆசீர்வாதமெல்லாம் பண்ணுவாங்க. ஒருத்தராக வந்துட்டு காவேரியை வந்து ப்ளெஸ் பண்ணுவாங்க. நலுங்கெல்லாம் வச்சு விட்டு எல்லாருமே வந்துட்டு காவேரியை வாழ்த்துவாங்க, நல்லபடியாக குழந்தை பிறக்கணுன்னு. அதே சமயத்தில் விஜயும் வந்துட்டு எல்லாருமே வாழ்த்துவாங்க. குட்டி வளகாப்பு ஃபங்க்ஷன் மாதிரியே எல்லாமே நடக்கும். சாப்பாடும் வந்துட்டு 7 வகை சாப்பாடு வச்சு 2 பேரும் வந்துட்டு விஜய் காவேரி 2 பேருமே மாற்றி மாற்றி சாப்பாடு ஊட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் சாரதா சைடு பண்ண வேண்டிய முறையெல்லாம் ஒன்றொன்னா பண்ணுவாங்க. அதே மாதிரி கல்யாணி வீட்டில் என்னென்னலாம் பண்ணுமோ அதுவும் பாட்டி எல்லாமே ஒன்றொன்னா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து வந்திருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே முறை பண்ணுங்கிறதுக்காக ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே கங்கா வந்து நலுங்கு வைக்கிறதுக்காக போயிட்டு வைக்கும்போது யோசிப்பாங்க, நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கு அம்மா 7வது மாதம், பார்ப்போம் பண்ணுவோமா பண்ணாதான்னு தெரியல. இங்கே இவ்வளோ மட்டும் இவ்வளோ ஜாலியாக இருக்கா, இவளோட ப்ரெக்னென்சி மட்டும் இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா. விஜய் பாரு எப்படிலாம் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாரு, எப்படிலாம் கேர் பண்ணுறாரு. காவேரியை வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு சைட் அடிச்சிட்ருக்காரு. மாமாவுக்கு தான் எதுவுமே தெரிகிறதில்ல, நம்ம அவர்கிட்ட எவ்வளோ எதிர்பார்த்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்ன மாதிரி கங்கா வந்து யோசிச்சுட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் சாரதா வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்போ உடனே காவேரி எழுவாங்க, அம்மா ஒரு 2 நாள் இங்கேயே இருக்கலாம்லம்மா, ஏமா உடனே போகிறேன் அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லடி இருக்கட்டும், இன்னொரு நாள் வரேன், இனி அடிக்கடி வரதானே செய்யணும், உனக்கும் சாப்பாடு நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும், அது இதுன்னு என் சைடும் இருந்தும், அது போக வளகாப்புக்கெல்லாம் தானே போகிறோம், அப்போ வேணால் வந்து 2 நாள் இருக்கிறோம், இப்போ கங்காவுக்கும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறா, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அஜய் ராகினி உள்ளே வருவாங்க. உடனே விஜய் காவேரி 2 பேருமே பார்த்துட்டு, அம்மா இவங்களெல்லாம் யார் கூப்பிட்டது, அஜய் உன்னை யாருடா கூப்பிட்டது, நீ வந்திருந்தா கூட பரவாயில்ல, உன் ஒய்ஃபை யார் அழைச்சிட்டு வர சொன்னது, காவேரி இவங்களெல்லாம் பார்த்தாலே டென்ஷனாவா, சந்தோஷமாக இருக்கிற இடத்துல எதையாவது பிரச்சனையும் கிளப்பாத சொல்லிட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னன்னா நான் உன் ஃபங்க்ஷனுக்கு தானே வந்திருக்கேன், இது கூட நான் வரக்கூடாதா அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே ராகினி நீங்கள்
என்ன நான் வந்ததுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, இன்னொரு முக்கியமான ஆளை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவளே ஸ்டன் ஆயிடுவீங்க போல இருக்கே அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு உடனே பசுபதியை காருக்குள்ளேருந்து இறங்க சொல்லுவாங்க. பசுபதியை பார்த்ததுமே விஜய் காவேரிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். அந்த ஆளை யார் வர சொன்னது ஃபங்க்ஷனுக்கு? அஜய், என்கிட்ட நீ செம்மையாக வாங்க போகிற பார்த்துக்கோ. இந்த ஆளை யாரடா இன்வைட் பண்ணுது? ஒழுங்காக மரியாதையே அவரை கூப்பிட்டு போயிரு அப்படின்ன மாதிரி அஜய் கிட்ட விஜய் சொல்ல உடனே அன்பு சொல்லுவார், ஏன்பா என் சம்மந்தியை நான் கூப்பிடக்கூடாதா? இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தானே, 3வது மனுஷங்க யாரையோ கூப்பிட்ருக்கீங்க, என் பையனோட சம்மந்தியை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? அதை வேணால் உங்கள் தாத்தா பாட்டி சொல்லட்டும், உனக்கு எந்த உரிமையும் கிடையாது விஜய். என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிட தான் செய்வேன், உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் அப்படின்ன மாதிரி அன்பு வந்து சொல்ல உடனே பசுபதி, என்னை பார்த்ததுமே டென்ஷன் ஆகிட்டிங்களா? நான் வாழ்த்து தானே வந்திருக்கேன் விஜய், உங்களை பார்த்து நல்லபடியாக 2 வாழ்த்திட்டு அதை போக எங்கள் வீட்டு பொண்ணு இல்லை காவேரி, என் ஃப்ரெண்டோட பொண்ணு, அவள் நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்க மாட்டேனா? நல்லபடியாக வந்துட்டு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை நல்லபடியாக வளரணுன்றது தானே எங்களோட ஆசையும். அதுக்காக தானே 4 வார்த்தை நல்லபடியாக பேச வந்திருக்கேன். நான் எந்த விதமான பிரச்சனையும் பண்ண வரலையே. நீங்கள் பயப்படுறத பார்த்தா என்னை பார்த்தாலே வந்துட்டு கொஞ்சம் பயம் இருக்கும் போல இருக்குது. எதுக்கும் பயப்பட வேண்டாம், இந்த பசுபதியால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இருந்த சந்தோஷம் எல்லாமே போய் விஜய் காவேரி 2 பேருமே டென்ஷனில் நிற்பாங்க.